விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். சவுக்கு மரத்துல வர மாவு பூச்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க விவசாயிய நீங்க, உங்களுக்கான வீடியோ தாங்க இது. மாவு பூச்சி, சப்பாத்தி பூச்சி, மீலிபக்னு சொல்லப்படுற இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி இலைகள்லையும் தண்டுகள்லையும் சாரை உறிஞ்சுறதுனால செடி வாடிடும். நாளடைவுல தேன் மாதிரியான ஒரு திரவியம் சுரக்கும். இத ஆங்கிலத்துல ஹனிடியூ செக்ரீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரவியத்தோட இனிப்பு சுவைக்காக எறும்புகள் வர தொடங்கும். பின்வரும் காலத்துல சூட்டி மோட்னு சொல்லப்படுற ஒரு வகையான பூஞ்சான நோயும் தாக்க தொடங்கும். இந்த மாவு பூச்சியை எளிமையாகவும் ஆர்கானிக்காவும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? நம்ம ரிக்சோபயோடெக்கோட இன்ஃபினிட்டி ப்ராடக்ட் மூலயமா. இதுல இருக்க 5 வகையான நுண்ணுயிர்கள் எந்த வகையான பூச்சி தாக்குதலா இருந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடிய திறன் கொண்டது. நம்ம ப்ராடக்டை தேவையான அளவு தண்ணியில ஊற வச்சு ஸ்ப்ரேலையோ வேர்லையோ கொடுக்கும்போது மாவு பூச்சியோட தாக்கமே இருக்காது. மேலும் இது மாதிரியான விவசாய தகவல்கள் உங்களுக்கும் வேணும்னா கீழே உள்ள QR கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் 8270034834. நன்றி.